வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை இடையேயான ரயில் வழித்தடம் முழுவதும் கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்றிரவு இத்தாலி தலைநகர் ரோம் சென்றடைந்தார். விமான நிலையத்தில் பிரதமருக்கு இந்திய பாரம்பரிய கலாச்சார முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவளியினர் ஏராளமானோர் திரண்டு வந்து பிரதமரை வரவேற்றனர். இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி மற்றும் அதிபர் செர்ஜியோ மேட்டரலாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். தமது இத்தாலி பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு இந்த பயணம் வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமரின் இத்தாலி பயணம் தொடர்பாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கிடையேயான நீண்டகால பன்முக பரிமாணம் கொண்ட நல்லுறவுகள் மேலும் உத்வேகம் அடையும் என்று தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த 2024ஆம் ஆண்டு இத்தாலியில் நடைபெற்ற G7 நாடுகளின் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நார்டிக் நாடுகளுடன் பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க இந்தியா முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக அவர் கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். வடக்கு ரயில்வேயில் அடங்கிய புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கு இடையே புதுதில்லி தவிர்த்து இதர ரயில் நிலையங்களில் முற்றிலுமாக கவாச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லி பால்வால் வழித்தடத்தில் கவாச் கருவி நேற்று பொருத்தப்பட்டதாக வடக்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த கருவி பொருத்தப்பட்டிருப்பதன் மூலம் ரயில்கள் மோதலை தவிர்க்க முடியும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். வெளியுறவு அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் முதன்முறையாக வருகை தரவுள்ளார். கொல்கத்தா, ஆக்ரா, ஜெய்ப்பூர் மற்றும் புதுதில்லியில் அவர் சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் டாமி பிகாட் தெரிவித்துள்ளார். இந்திய பயணத்தின்போது எரிசக்தி, பாதுகாப்பு, வர்த்தகம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவின் உயரதிகாரிகளுடன் மார்க்கோ ரூபியோ விரிவான ஆலோசனை நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதுதில்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள செய்தியில், குவாட் நாடுகளின் கூட்டத்திற்கும் இந்தியா ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மஞ்சி 2 நாள் பயணமாக நாகாலாந்து சென்றுள்ளார். தீமாப்பூர் விமான நிலையத்தில் அவரை உயரதிகாரிகள் வரவேற்றனர். இன்று நடைபெறும் கூட்டத்தில் பல்வேறு துறைகளின் அதிகாரிகளுடன் திரு மஞ்சி ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய இருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தில்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்தில் பார்வையாளர்கள் இன்று முதல்
மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக கலந்துரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 3D அவதார் தொழில்நுட்ப உதவியுடன் மகாத்மா காந்தியை நேரலையில் கொண்டுவரும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அருங்காட்சியகத்தின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதற்காக ஹாலோ பாக்ஸ் கலந்துரையாடல் வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த வசதி இன்று தொடங்கி வைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். ஏற்கனவே இந்த அருங்காட்சியகத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல், முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் ஆகியோருடன் பார்வையாளர்கள் கலந்துரையாடக்கூடிய வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே நேற்று துப்பாக்கிச் சண்டை நீடித்தது. மேற்கு சிங்பூம் மாவட்டம் பொடாஹட் வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின் போது இருதரப்பினருக்கும் இடையே இந்த மோதல் ஏற்பட்டதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் இணைந்து தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் தொடர்ந்து அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் 2,34,00,000 ரூபாய் மதிப்பில் 46 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. கட்டுமானப் பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் வீடற்ற ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் வீடு வழங்கும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் தொழுதாவூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் இருளர் குடியிருப்பு பகுதியில் ரூபாய் 1,78,00,000 மதிப்பீட்டில் 35 வீடுகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதேபோல் பூண்டி ஊராட்சி ஒன்றியம் பட்டரைப்பெரும்புத்தூர் ஊராட்சி பகுதியில் PM ஜன்மன் திட்டத்தின் கீழ் ரூபாய் 56 லட்சம் மதிப்பீட்டில் 11 வீடுகளின் கட்டுமான பணிகளும் நிறைவடையும் தருவாயில் உள்ளது. இந்நிலையில் குடிசை வீடுகளில் வசிக்கும் பயனாளிகள் தங்களுக்கு பிரதமரின் வீடு கிடைத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். மத்திய அரசின் நிதி உதவி ஆதரவுடன் செயல்படுத்தப்படும் இத்திட்டம் தற்போது இந்தியாவின் எந்த பகுதியிலும் தங்களுக்கு சொந்தமான நிரந்தர வீட்டை வைத்துக் கொள்ளாத குடும்பங்களை இலக்காக கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் AK தனசேகரன். இத்திட்டத்தின் கீழ் வீடு பெற்றுள்ள பயனாளி மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். என்னுடைய பேர் வசந்தி, திருவள்ளூர் மாவட்டம். நான் ஃபர்ஸ்ட் கூரை வீட்டில் இருந்தேன். இப்போ பிரதம மந்திரி வீடு கொடுத்து நல்லா தளம் வீட்டில் இருக்கேன். அந்த கூரை வீட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ தளம் வீட்டில் நல்லா இருக்கேன். பசங்களோட என் குடும்பத்தோடு நல்லா இருக்கிறோம் சந்தோஷமா. அதுக்கு பிரதம மந்திரிக்கு ரொம்ப தேங்க்ஸ். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். மேற்கு கோர்டோஃபான் மாகாணத்தின் கியூபாஷ் நகரில் உள்ள சந்தையில் கூடியிருந்த மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக உள்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலை ராணுவத்தினர் நடத்தியிருப்பதாக உள்ளூர் அமைப்பு சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. சூடானில் ராணுவத்திற்கும் துணை ராணுவ அதிரடி ஆதரவு படையினருக்கும் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக மோதல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் துணை ராணுவ படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு கோர்டோஃபான் பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே பொதுமக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை என ராணுவம் தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் அமெரிக்கா மற்றும் கூட்டு ராணுவ படையினரின் தாக்குதலில் இதுவரை 175 IS தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக ராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதலின் போது அவர்கள் கொல்லப்பட்டதாக நைஜீரிய ராணுவ செய்தித் தொடர்பாளர் சமைலா உபா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் IS தீவிரவாதிகளின் மறைவிடம், ஆயுத கிடங்குகள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் நிதி தலைமையகம் தகர்க்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் சேத்ரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. 26 பேரிலிருந்து 23 பேர் இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்தது. மிச்சல் மார்ஸ் 96 ரன்னும் ஜோஸ் இங்கிலீஷ் 60 ரன்னும் சேர்த்தனர். 221 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து 225 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்காட்டக்காரர் வைபவ் சூரியவன்ஷி 38 பந்துகளில் 93 ரன் குவித்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 43 ரன்னும் துருவ் ஜுரேல் 53 ரன்னும் எடுத்தனர். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை இடையேயான ரயில் வழித்தடம் முழுவதும் கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார்.
சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.